நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10 பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 6 தக்காளி எடுத்திருக்கேன். 6 தக்காளி நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. கூடவே இந்த தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பீஸாக இப்படி சேர்த்துருங்க. கட் பண்ணி இப்படி சேர்த்துருங்க. நீங்கள் கையில் வச்சு கட் பண்ணாதீங்க, கட்டை வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கத்தி டக்குன்னு கையில் பட்டுரும். இப்போ அடுப்பு தீ மீடியமான அளவில் வச்சுட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. அடுப்பு தீ மீடியமான அளவில் வச்சுட்டு இப்போ நம்ம மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா, நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம். தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் இறங்கியிருக்கு பாருங்கள். இது எண்ணெய் நினச்சிக்க போகிறீங்க. தக்காளியில் இருக்க தண்ணி, மேலே இருக்க தோல் அப்படியே உறிஞ்சி வருது பாருங்கள். இதை போல் தனியாக எடுத்துடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு மேலே இருக்க தோல் அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ மேலே இருக்க தோல் அப்படியே எடுத்துடலாம். சூடாக எடுக்காதீங்க. கையில் எடுக்கிறதுனா கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு மேலே இருக்க தோலை எடுத்துட்டு நீங்கள் சட்னி பண்ணிங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் மத்து வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை கரண்டி வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை இதை போல் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மசிய வச்சுருங்க. கரண்டியில் கூட நல்லா மசிஞ்சிடும். பாருங்கள், கரண்டியில் கூட நீங்கள் இதே போல் நல்லா மசிய வச்சிடலாம். பாருங்கம்மா, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிய வச்சுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பொடியை நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் அப்படியே சேர்த்துருங்க. 2 பச்சை மிளகா பொடியை நறுக்குனது, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்குன கொத்தமல்லி, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்கம்மா. தண்ணி சேர்க்காதீங்க, தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். இந்த தக்காளி சட்னி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம். அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா, நான் ஒரு 3 நிமிஷம் விட்டுருக்கேன். நடுவில் எடுத்து கிளறி விடணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி பாருங்கள். தண்ணியே சேர்க்கலை, வெறும் தக்காளியோட தண்ணி தான். வெங்காயம் ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 3/4 பாகம் வெந்தாலே போதும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம், நம்மளோட விருப்பம் தான். இதையும் சேர்த்து இறக்குற டைமில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தக்காளி சட்னி ரெடி. இந்த சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is the one of the online shopping app now available on Play Store. BuyMode e-shopping app. Click below link and install application.